உள்ள இந்த துண்டை பிடிங்க. கொடுங்க. இருங்க, சாமி கும்பிட்டு வந்துடுறேன். சரிங்க ஐயா. ஐயனாரப்பா, எல்லாரும் நல்லா இருக்கணும்ப்பா, நாங்களும் நல்லா இருக்கணும், காப்பாத்துப்பா. ஐயா, என்னடா சரவண? மேல வரங்க ஐயா. சரவண, என்னடா ஏன் இப்படி ஓடியார? ஒரு சந்தோஷமான விஷயம். என்னன்னு சொல்ற? நம்ம கங்கா ஐஏஎஸ் பாஸ் பண்ணிட்டாயா. கங்கா பாஸ் பண்ணிட்டாளா? ஐயனாரப்பா, என் ஆசையை நிறைவேற்றிட்டப்பா. ஐயா சரவணா, ஐயா, இன்னொரு மகிழ்ச்சியான விஷயம் ஐயா. என்ன என்ன என்ன? தமிழ்நாட்டிலே முதல் இடத்துல கங்கா பாஸ் பண்ணிருக்கா. இந்தியாவிலேயே 12வது இடத்துல கங்கா பாஸ் பண்ணிருக்கா. இந்தியாவிலே 12வது இடமா? ஐயனாரப்பா. ஐயா, அது மட்டும் இல்லைங்கய்யா, நம்ம வீட்டுல சன் டிவி காரங்க பத்திரிகாரங்களாம் வந்திருக்காங்க. எல்லாரும் உங்களுக்காக காத்துட்டு இருக்காங்க ஐயா. அப்படியா? ஆமாங்க. சாமியை கும்பிட்டு வாடா. ஐயா, கருப்பணசாமிக்கு இடது கையில அருவா இருக்குமா வலது கையில அருவா இருக்குமா? வலது கையில தாண்டா இருக்கும். டேய், சரியா தாண்டா இருக்கு. கங்கா பாஸ் பண்ண விட உனக்கு கண்ணு முன்னு தெரியல. வாடா வாடா வாடா. ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. வாடா வாடா சீக்கிரம். ஐயா, அந்த வண்டியில போயில. உள்ள ஐயா, நீங்க இந்த வண்டியில மில்லுக்கு போங்க, நான் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். சரிங்க ஐயா. ரெடி மேடம், ஸ்மைல். வாங்கம்மா, அடுத்தது நீங்க வாங்கம்மா. அக்கா வாங்க. வாங்கம்மா. வாங்க பெரியம்மா. உட்காருங்க. 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 உட்காருங்கம்மா. அப்படியே ஸ்மைல் பண்ணுங்கம்மா. அப்படியே இருங்க. கொஞ்சம் ஸ்மைல் பண்ணுங்க. அப்படியே இருங்க மேடம். கொஞ்சம் ஸ்மைல் பண்ணுங்க. போதுங்களா? இவங்க ரெண்டு பேரும் க்ளோஸ் ஒன் சார். மொத்தம் ஒன் கவர் பண்ணிக்க. எல்லாரும் ஒன் செகண்ட் மேடம். சரிங்கம்மா. வெயிட். நல்ல டைட் எடுத்து. கொஞ்சம் ஸ்மைல் பண்ணுங்க. ரெடி, அப்படியே இருங்க. அம்மா நீங்க வாங்க. இருங்க மேடம். வேணாங்க. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் ஐயா. அப்பா மடி, உட்காருங்கப்பா. நீங்க எல்லாம் உட்காருங்க. உட்காருங்க, எல்லாரும் உட்காருங்க. இருங்க. சுப்புலட்சுமி, எல்லாருக்கும் குடிக்க ஏதாவது கொடுத்தியம்மா? குடிச்சிட்டேன் ஐயா. இவர் தான் என்னோட அப்பா. என்ன மேடம், ஐயாவை அறிமுகப்படுத்துறீங்க? ஐயாவை தெரியாதவங்க யாராவது இருப்பாங்களா? ஐயாவை எல்லாருக்கும் தெரியும். ஐயா தான் என்னோட அப்பான்னு யாருக்கும் தெரியாது. இதை நான் ஒத்துக்க மாட்டேன். இவ்வளவு நாள் எப்படியோ, இந்த நிமிஷத்துல இருந்து கங்கா ஐஏஎஸோட அப்பா தான் இந்த ஐயான்னு சொல்லணும், அவ்வளவுதான். ஏன்னா நான் படிப்புல கொஞ்சம் மக்கு. என் பொண்ணு மகா கெட்டிக்காரி. ஐயா, ஏன் அப்படி சொல்றீங்க? நீங்க ஊருக்கே வாத்தியாரு, உங்களுக்கு எதுக்கே இந்த ஆனா அவனா படிப்பெல்லாம்? ஐயா, தமிழ்நாட்டிலேயே உங்க பொண்ணு முதல் இடத்துல வந்திருக்காங்க. அகில இந்திய அளவுல 12வது இடத்துல வந்திருக்காங்க. ஒரு தந்தையா இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்படி ஒரு மகளை பெற்றதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன்.
நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐயாவோட பொண்ணு கங்கான்னு சொல்லக்கூடாது. கங்கா ஐஏஎஸோட அப்பா இந்த ஐயான்னு சொல்லணும். என் மகளோட வெற்றியை நான் மிகப்பெரிய சாதனையா நினைக்கிறேன். நான் மட்டும் இல்ல, என் குடும்பம், சொந்தம், பந்தம், சமூகம், இந்த ஊரு எல்லாருமே பெருமைப்படுறோம். மேடம், பெண்ணினத்துக்கே இது பெருமையான விஷயம் இல்லையா? நான் அப்படி நினைக்கல. படிப்புங்கிறது ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவான விஷயம். பெண் படிக்கிறதா ஆணும் படிக்கிறான், ஆண் படிக்கிறதா பெண்ணும் படிக்கிறா. யாராவது ஒருத்தர் தானே முதல் இடத்துக்கு வர முடியும். இதுல ஆண் என்ன பெண் என்ன, எல்லாருமே ஒண்ணுதான். மேடம், ஐயா குடும்பத்துக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்கு. ரொம்ப செல்வாக்கான குடும்பம். இன்னைக்கு அரசாங்க பதவியில் உள்ளவங்க, அரசியல் செல்வாக்கு உள்ளவங்க அத்தனை பேருமே ஐயா முன்னாடி மரியாதையா கை கட்டி நிப்பாங்க. அப்படிப்பட்ட குடும்பத்திலிருந்து வந்தவங்க நீங்க எப்படி ஐஏஎஸ் ஆகணும்னு என்ன வந்துச்சு? நான் சின்ன வயசுல எப்பவும் அப்பா கூடவே இருப்பேன். அப்ப அப்பா பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் சந்திச்சு மக்களுக்காக கோரிக்கை வைப்பாரு. அந்த அதிகாரிகளும் உடனே செஞ்சு கொடுப்பாங்க. அந்த அதிகாரிகள் மாதிரியே நாமளும் ஏன் வரக்கூடாதுன்னு மனசுல தோணுச்சு. அப்ப முடிவு பண்ணேன், எப்படியாவது படிச்சு ஐஏஎஸ் ஆகணும்னு. அது இன்னைக்கு நிறைவேறிடுச்சு. பேப்பர்காரங்களே, இந்த கலெக்டர் அம்மாவை பெத்த அம்மா இந்த அம்மா தான். இவங்க கிட்ட கேள்வி எல்லாம் கேட்க மாட்டீங்களா? ஐயோ அக்கா, சும்மா இருங்கக்கா. நான் படிக்காதவ, அவங்க ஏதாவது கேட்டு நான் பதில் சொல்லலைன்னா ஐயா பொண்டாட்டி படிக்காதவன்னு என்ன கேலி பண்ண மாட்டாங்களா? படிக்காத நீ பெத்த பொண்ணுதான் இப்போ கலெக்டர் ஆயிருக்கா. இத பாரு சுப்புலட்சுமி, காலையில இருந்து டிவில நம்ம கங்கா படத்தை தான் காமிச்சிட்டு இருக்காங்க. கங்கா உங்களுக்கு பொண்ணா பிறந்ததை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஏய், பயப்படாம தைரியமா பதில சொல்லு, இல்லனா உன்னை மக்குன்னு எழுதிட போறாங்க. சத்தியமா சொல்றேங்க, நான் ஒண்ணும் நினைக்கல. நீங்க ஐயா கிட்டே கேட்டுக்குங்க. ஐயா, நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் என்னமா நினைக்கிறது, போன ஜென்மத்துல நான் செஞ்ச புண்ணியம்தான் கங்கா எனக்கு மகளா பிறந்திருக்கா. இல்ல, பல ஜென்மங்களா நான் செஞ்ச புண்ணியம்தான் இந்த ஜென்மத்துல ஐயாவுக்கு நான் மகளா பிறந்திருக்கேன். ஐயா, நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. உங்க குடும்பத்தை பார்த்தா அம்மன் கழுத்துல இருக்கிற தங்க ஆரம் மாதிரி இருக்கு. கங்காவோட பெரியம்மா நீங்க நீங்க எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஐயோ, நான் என்னங்க சொல்றது? ஐயாவுக்கு மனைவிங்கிறத தவிர எனக்கு வேற எந்த தகுதியும் இல்லைங்க. சும்மா இருங்கக்கா, நான் சொல்றேங்க. நாங்க அம்மன் கழுத்துல கிடக்கிற ஹாரம்னா அந்த அம்மனே இவங்க தாங்க. இவங்க தான் எங்க தெய்வம். இவங்க என் அத்தை முத்தரசி. வணக்கங்க. இது என் தங்கச்சி ரமா. இன்னொரு தங்கச்சி காலேஜ்க்கு போயிருக்கா. நீங்க படிச்சுட்டு என்ன ஆக போறீங்கம்மா? எனக்கும் எங்க அக்கா மாதிரியே ஐஏஎஸ் ஆகணும் தான் ஆசை சார். எதிர்காலத்துல எங்க குடும்பத்தை கலெக்டர் குடும்பம்னு எல்லாரும் சொல்லணும். அதான் என்னோட ஆசை. உங்க ஆசை நிறைவேற போட்டோ ஒன்று எடுத்துக்கலாமா? தாராளமா எடுத்துங்க. நாச்சியா, சுப்பு பக்கத்துல வாங்க. ரமா, முத்தாரசி நீங்களும் வாங்க. உட்காருமா. அண்ணே வாங்கண்ணே. பரவாயில்ல, இருக்கட்டும்மா. ஏன் ஒதுக்கி இருக்கீங்க? வாங்க. ஏய் வாடா. வா சரவணா. சரிங்க ஐயா. அப்படியே இருங்க. கிட்ட உட்காருமா. ரெடி. ஸ்மைல் பண்ணுங்க. எல்லாம் சிரிச்ச மாதிரி இருங்க. என்ன சார், கொஞ்சம் ஸ்மைல் பண்ணுங்க சார். ரெடி சார். அப்ப நாங்க ரொம்ப வரலையா? சந்தோஷங்க. ஆமா. ஏய் சரவணா, என்னடா அது? வெடிங்க ஐயா. சரவடியா? ஆமாங்க ஐயா. வை. தங்கச்சி பாஸ் ஆயிருக்கா? என்னங்க ஐயா? இழுத்து விடு. ஹலோ. ஹலோ கங்கா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீ பாஸ் ஆனது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னது? நீ ஐஏஎஸ்ல பாஸ் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்றேன். ஐயோ, கங்கா, என்னாச்சு?
என்னாச்சு? அப்புறமா பேசுறேங்க. பட்டாசுலாம் வெடிச்சு கொண்டாடுறாங்களா? ஆமாங்க. ஓகே பாய். யாருமா போன்ல? உங்க மாப்பிள்ளை தான்ப்பா பேசுறாரு. அப்படியா? என்ன சொன்னாரு? ரொம்ப சந்தோஷமா. மாநாட்டு வேலையெல்லாம் முடிச்சுதான்ப்பா வருவாரு. கங்கா நீ இப்ப கலெக்டர் ஆயிட்ட இல்லம்மா? இல்ல பெரியமா, இன்னொரு ட்ரைனிங் இருக்கு. அதுக்கப்புறம் தான் கலெக்டரா எப்பமா முடியும். நீ ட்ரைனிங்க்கு போனோம்? அவங்களே இன்ஃபார்ம் பண்ணுவாங்கம்மா. டேய் போதும்டா. மா சும்மா இருங்கம்மா. என் தங்கச்சி தமிழ்நாட்டிலே முதல் ஆளா பாஸ் பண்ணிருக்கா. ஊர் பூரா தெருக்கு தெரு வெடிக்க சொல்லிருக்கேன். அண்ணே, என்னன்னு இது? இதெல்லாம் சாதாரணமான விஷயம். உனக்கு இது சாதாரண விஷயமா இருக்கலாமா, எங்களுக்கு இது பெரிய விஷயம். சரவணா ஐயா. நீ வெடிடா. சரிங்க சரவணா, ஆயக்குடியில மட்டும் இல்லடா, நம்ம ஊர்லயும் வந்து வெடி. சரிங்கம்மா. ஆ. நம்ம வீட்டுல எல்லாம் யாருமே படிக்கல. ஐயா என்ன திட்டி பார்த்தாரு, அடிச்சு பார்த்தாரு. என் மண்டையில படிப்பு ஏறல. நம்மளுக்கு எல்லாம் சேர்த்து தங்கச்சி படிச்சுட்டா. நாளைக்கு பாருங்க கங்கா போட்டோ போஸ்டர் அடிச்சு ஊர் முழுக்க ஒட்ட போறேன். ஜமாயிடா. சரிம்மா. எங்க வீட்ல 4 போஸ்டர் ஒட்டு. ஆமா, இருக்கிற போஸ்டர்லாம் இவங்க வீட்லயே ஒட்டு. ஓட்டனா 2. வாங்க வாங்க எல்லாம் உள்ள போலாம். வாமா வாமா. சரவணா பின்னிட்டடா. மாமா, ஓ இங்க இருக்கீங்களா? ஐயாவை போட்டு தள்ளுற திட்டத்துல நாம இருக்கோங்கிறது கார்த்திக்கு தெரியாம உஷாரா இருக்கணும். வா மாப்ள வா. என்ன மாமா, நான் உங்ககிட்ட பேச வர்றப்பெல்லாம் எப்பவுமே ஏதோ ஒரு சிந்தனையிலேயே இருக்கீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாப்ள. ஆமா, திருவிழான்னா ராத்திரியில தானே வான வேடிக்கை வெடிப்பாங்க. இப்ப என்ன பகல்லே வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க? மாமா, வான வேடிக்கை திருவிழால இல்ல, அந்த சுப்புலட்சுமி வீட்டுல நடக்குது. என்ன சொல்ற மாப்ள? ஆமா மாமா, கங்கா இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றதுக்காக டெல்லிக்கு போனால. ஆமா, அவ அதுல பாஸ் பண்ணிட்டா மாமா. சாதாரணமா இல்ல மாமா, அகில இந்திய அளவுல 12வது இடம். நம்ம மாநிலத்திலேயே முதல் ரேங்க்ல பாஸ் பண்ணிருக்கா. 2-3 நாளைக்கு டிவி பேப்பர்ல கங்காவோட நியூஸ் தான் பெருசா இருக்கும். ஏன் மாமா, டெல்லிக்கு போனவ திரும்ப வரமாட்டா, அப்படியே போனாலும் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண மாட்டான்னு கம்பீரமா சொன்னீங்க. மாப்ள, அந்த பொண்ண டெல்லியில இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றதுக்கு முன்னாடியே கடத்திடணும்னு எவ்வளவோ முயற்சி பண்ண மாப்ள. ஆனா போலீஸ், செக்யூரிட்டி, கெடுபிடின்னு ஏகப்பட்ட இடர்பாடுகள். அந்த நேரம் பார்த்து இந்த செல்வக்கண்ணா கலெக்டர் வர அங்க வந்து சேர்ந்துட்டான். அவளுக்கு தெரிஞ்ச போலீஸ் ஆபீசர்லாம் கூடவே இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலதான் அவளை கடத்த முடியல மாப்ள. சரி மாமா, அதெல்லாம் முடிஞ்சு போன கதை. இப்ப என்ன பண்ண போறீங்க? மாமா, கங்கா மாநிலத்திலேயே முதல் இடத்துல வந்ததுனால அவ கேட்கிற இடத்துலயே போஸ்டிங் கொடுத்துருவாங்க. அநேகமா கங்கா நம்ம தஞ்சாவூருக்கே கலெக்டர் ஆனாலும் ஆயிடுவா. அது எப்படி மாப்ள? புருஷன் பொஞ்சாத 2 பேரையும் ஒரே இடத்துல எப்படி போஸ்டிங் போடுவாங்க? அட ஏங்க மாமா, கங்காவோட புருஷன் அவளுக்காக வெளியூருக்கு எங்கேயாவது டிரான்ஸ்ஃபர் வாங்கி போனாலும் போயிடுவான். ஏன்னா அவன் முன்னாடி நாம அவமானப்படணும்ல, அதுக்காக. ஆமா மாப்ள, நீ சொல்ற மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மாப்ள. மாமா, கங்கா ஐயா கிட்ட சொன்னதுனால சொந்த பந்தங்களை மனசுல வச்சுக்கிட்டு ஐயா உங்களை மன்னிச்சு விட்டுட்டாரு. ஆனா கங்கா புருஷன் சும்மா இருக்க மாட்டான். இந்த விஷயம் அவனுக்கு எப்படியும் தெரிய வரும். அவன் என்ன பண்ண போறான்னு தெரியலையே. பத்தாததுக்கு கங்கா கலெக்டர் ஆக போறான். ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியலையே மாமா. மாமா, எனக்கு ஒரு யோசனை தோணுது. என்ன யோசனை மாப்ள? நம்ம 2 பேருக்குமே கார் ஓட்ட தெரியும். பேசாம நம்ம 2 பேரும். மாப்ள, ஒரு மனுஷனுக்கு நெருக்கடி வர வர தைரியம் வேணும் மாப்ள. சரண்டர் ஆயிடக்கூடாது. அவ கலெக்டர் சீட்ல உட்கார்றதுக்குள்ள நம்ம திட்டத்தை நிறைவேற்றறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு மாப்ள. இந்த உடம்புல உசுர் இருக்கிற வரைக்கும் அந்த சுப்புலட்சுமி குடும்பத்தை அழிக்காம விட மாட்டேன் மாப்ள. தமிழ்நாட்டையே கலக்கிட்ட. வாழ்த்துக்கள். இந்தாங்க சம்பந்தி. அத்தை,
நானே உங்களை வந்து பார்க்கணும்னு இருந்தேன், நீங்களே வாங்க வந்துட்டீங்க. சம்பந்தியம்மா. வணக்கம் ஐயா. என்ன கங்கா, நீ இனிப்பு கொடுக்கறதுக்கு பதிலா அத்தை உனக்கு கொடுக்குறாங்க. உட்காருங்கம்மா. உட்காருங்க அத்தை. ஆமா, ரத்னவேல் எப்படி இருக்கான்? எல்லாரும் நல்லா இருக்கும் ஐயா. ஐயா, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். கங்கா சாதாரண சாதனையா பண்ணியிருக்கா. தமிழ்நாட்டிலேயே ஃபர்ஸ்ட், இந்திய அளவுல 12வது ரேங்க். அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்கலாம் எவ்வளவு பெருமையா பேசுனாங்க தெரியுமா? செல்வா ரொம்ப சந்தோஷமா இருக்கான். அவன் தான் போன் பண்ணி எனக்கு விபரத்தை சொன்னான். அதுக்கப்புறம் தான் நான் புறப்பட்டு வந்தேன். சம்பந்தியம்மா, ஒரு முக்கியமான விஷயம். ஆ. கங்கா ஐஏஎஸ் பரீட்சையில சாதனை பண்ணிருக்கா. ஆ. அதனால நடந்துட்டு இருக்க திருவிழாவுல அம்மனுக்கு குடும்பத்தோட பொங்கல் வச்சு படையல் போடுறதா வேண்டிக்கிட்டு இருக்கேன். நீங்களும் ரத்னவேலும் அவசியம் கலந்துக்கணும். ஐயா, ரொம்ப சந்தோஷங்க. நீங்க உங்க பொண்ணு சாதனை பண்ணதுக்கு அம்மனுக்கு பூஜை பண்ற மாதிரி என் மருமக செஞ்ச சாதனைக்காக நாங்க எங்க குலதெய்வத்துக்கு பொங்கல் வச்சு சாமி கும்பிடலான்னு இருக்கோம். நாங்க உங்க பூஜையில கலந்துக்க முடியாத சூழ்நிலை, அதனால நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது. கங்கா, ட்ரைனிங் போறத பத்தி என்ன முடிவு பண்ணிருக்க? ஆமா, எப்ப போற? தெரியல அத்தை, இப்பதானே ரிசல்ட்டே வந்திருக்கு. எப்போ ஆர்டர் அனுப்புவாங்கன்னு தெரியல அத்தை. எந்த இடத்துக்குமா போற? மிசோரி போனோம் அத்தை, அங்கதான் ட்ரைனிங் நடத்துவாங்க. ஓ, என்ன கங்கா சொல்ற நீ? வயித்து பிள்ளைக்காரி இப்ப போய் ட்ரைனிங்னு சொல்றியே. உன்னை நினைச்சால எனக்கு ரொம்ப கவலையா இருக்குமா. சம்பந்தியம்மா, கவலையே படாதீங்க. என் மருமக கங்கா ட்ரைனிங்கையும் நல்லபடியா முடிப்பா, குழந்தையும் நல்லபடியா பெத்தெடுப்பா. அம்மா, நம்ம நல்லதையே நினைப்போம். ட்ரைனிங்க்கு எப்போ கூப்பிடுவாங்கன்னு தெரியாது, கூப்பிடும் போது பாத்துக்கலாமா. சம்பந்தியம்மா, நீங்க இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும். சுபோ, நீ போய் சமையல கவனி போ. சரிங்க ஐயா. சாப்பாடு பிரமாதமா இருக்கணும். என்ன சரிங்க ஐயா. நீங்க பேசிட்டு இருங்க, இத வந்து சரிங்க ஐயா. உடம்பு எப்படிமா இருக்க? நல்லா இருக்கு அத்தை. கங்கா, இங்க கொஞ்சம் வாமா. போயிட்டு வாமா. வரேம்மா. போ. இப்ப வந்துடுறேன் அத்தை. சரி. ஹலோ. சொல்றத மட்டும் கவனமா கேளு. மிசோரிக்கு ஐஏஎஸ் ஃபைனல் ட்ரைனிங்க்கு போற உன் மருமகளும் அவ வயித்துல இருக்கிற குழந்தையும் உயிரோட திரும்பவே மாட்டாங்க. ஹலோ ஹலோ